அரவாக்குறிச்சி, தஞ்சை தொகுதிகளில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு பிறகு ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நவம்பர் 19ஆம் தேதி இந்த 2 தொகுதிகளுக்கும் மறுதேர்தல் நடத்துவதற்கு முனைப்போடு தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன் ரத்து செய்தார்கள்? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதே வேட்பாளர்களை கொண்டு களமிறக்க வைத்து தேர்தலை நடத்துவதென்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக இந்த தேர்தல் தள்ளி போனதன் காரணமாக மறுதேர்தல் நடத்துவதனால் மக்களுடைய வரிப்பணம் கணிசமான அளவு விரயம் ஆகவிருக்கின்றது. இந்த விரயமாகும் பணத்திற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்க வேண்டும். இதற்குண்டான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லியே ஆக வேண்டும். 1996 தேர்தல் சீர்திருத்தம் கோரி மொடக்குறிச்சி தொகுதியில் 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டதால் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் தலை நிமிரு. அரவாக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளில் பணம் பட்டுவாடா நடந்தது என்ற காரணத்தை காட்டி தள்ளி வைத்து ரத்து செய்து மறுதேர்தல் நடத்துவது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் தலை குனிவு. தேர்தல் ஆணையமானது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் தள்ளி வைத்ததற்கான காரணத்தையும் சொல்லாமல் அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்து காரணமானவர்களை தண்டிக்க முற்படாமல் மறுபடியும் மறுதேர்தல் நடத்துவது ஒரு கேலிக்கூத்து. இது இந்திய ஜனநாயகத்துக்கு வந்திருக்கும் ஒரு தலைக்குனிவு. இதனால் பெரும் அளவில் பொதுமக்களுடைய வரிப்பணம் தேர்தல் மூலம் விரயமாகவிருக்கின்றது. இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகின்றது? தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒரு பதிலை கூட்டமைப்பு எதிர்பார்க்கின்றது. கரும்பு விலையை அறிவித்த தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டுகளாக தனியார் ஆலைகளிடமிருந்து அந்த பணத்தை உரிய விவசாயிகளுக்கு பெற்றுத்தர முடியவில்லை. பெற்றுத்தர முடியாத அரசு ஏன் விலையை அறிவிக்க வேண்டும்? கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையான வறட்சி நிலவுகின்றது. நடப்பு ஆண்டில் பயிர்கள் காய்ந்துவிட்ட நிலையில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழலில் நடக்கும் இந்த தீபாவளி கரும்பு விவசாயிகளை பொறுத்த அளவில் ஒரு கருப்பு தீபாவளி. இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான்.